வாய் பேச முடியாத ஒரு சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மல்லிகை கடைக்கு போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட உடம்புக்கு போட்டுக்கிற சோப்பை சைகிலேயே கேக்குறாங்க. இவரும் அந்த பொண்ணு கேட்ட சோப்பை கடைக்குள்ள போய் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்பன்னு ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா அந்த கடையில முன்னாடி வச்சிருக்க ஒரு சாக்லேட் பாக்ஸ பாத்தீங்கன்னா திருடி கீழே வச்சிடறான். அப்படியே அந்த பொண்ணு சத்தம் போடுவோம். அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா கழுத்தை அறுத்துரும்னு சொல்லி மிரட்டுறான். கடைக்காரரும் வந்து வெட்டி இந்த பொண்ணு அந்த பையன் சாக்லேட் பாக்ஸ் திருடினதை சைகிலேயே சொல்றாங்க. இந்த கடைக்காரரும் இந்த பொண்ணு சொல்றதா புரியாம நின்னுட்டு இருக்கும் போது இந்த பையன் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு இந்த சாக்லேட் பாக்ஸ திருடி கீழே வச்சுட்டாங்கன்னு சொல்லிடுறான். உடனே அந்த கடைக்காரரும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை திட்டி நீல இனிமேட்டு என்னுடைய கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இந்த பொண்ணு நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே பாத்தீங்கன்னா போறாங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனே அந்த கடைக்கு பக்கத்தால இருந்த ஒரு பொண்ணு இந்த மளிகை கடைக்காரர்கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பையன் அந்த சாக்லேட் பாக்ஸ் திருடி வச்சுட்டு அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா மிரட்டுவான். அதை இந்த பொண்ணு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கடையுடைய ஓனர் கிட்ட பாத்தீங்கன்னா காமிச்சிடுறாரு. அந்த கடையுடைய ஓனரும் இந்த சின்ன பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட சோப்பை ஃப்ரீயாவே கொடுத்துட்றாரு.